காவிரி கரை நெடுகிலும் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுமண தம்பதிகளும் பெண்களும் தாலி கயிறுகளை மாற்றி காவிரி தாயை வணங்கினர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகத்தால் கரை புரண்டது. புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் காவிரியில் புனித நீராடியும் தங்களது மங்கல்யங்களை மாற்றிக்கொண்டனர். உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் காவிரி ஆற்றில் புனித நீராடினர். ஆடிப்பெருக்குக்கு மலைப்பாரி விட்டுட்டு திருமண மாலையில ஆற்றுல விட்டுட்டு காவிரி தையை வணங்கிட்டு ஆடிப்பெருக்க கும்பிட்டுட்டு போகலான்னு ஆற்றுக்கு வந்திருக்கோம். தண்ணி நிறையா போதுமான ஏற்பாடுகள் திருச்சி மாவட்ட கலெக்டர்லேருந்து போக்குவரத்துலேருந்து காவல்துறை எல்லாமே சரியானபடி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆடி 18க்கு திருச்சி காவேரி ஆற்றுக்கு வந்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கு. சாமி கும்பிட்டு மஞ்சள் கயிறு மாற்றி ஆடி 18 ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் கோவில் மட்டம் படித்துறையில் புதுமண தம்பதிகள் பெண்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி மங்கள நாணை மாற்றி வழிபாடு செய்தனர். காவிரியில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதால் போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றின் கரையில் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. புதுமண தம்பதிகள் தங்களது திருமண மாலைகளை ஆற்று பாலத்தின் மேல் வைத்து அதற்கு தீபாராதனை காட்டி தாலி கயிறு மாற்றிக்கொண்டனர். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணமானவங்கெல்லாம் அந்த மாலை அந்த தாலி கயிறு அதெல்லாம் படைச்சு தண்ணியில் விடுவாங்க. ஆக்சுவலாக இது காவேரிக்கு ஒரு வளைகாப்பு நடத்துகிற மாதிரி. அதனால தான் காதோல கருகமணியோட ஒரு வளையல் வச்சுட்டு காப்பரிசியும் காயப்பொடியும் வச்சு மாவிளக்கேற்றி கொண்டாடுறோம். இது ஆண்டு நம்ம கரை ஓரமாக படைப்போம். இப்போ வெள்ளம் வந்துட்டு இருந்ததுனால அலோவ் பண்ணல போலீஸுங்களாம். அதனால் நல்லது தான். ஏன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக வருது. மக்களுக்கு சேஃபாக அவங்க கவர்மெண்ட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் பாலத்து மேலேருந்தே படைச்சி நல்ல சூரிய பகவானை நல்லா தரிசனம் பண்ணி நல்லா படைத்தோம். இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. கும்பகோணம் படித்துறையில் ஏராளமானோர் அரிசி வெல்லம் பழங்கள் வைத்து காவிரி தாயை வழிபட்டனர். ஆடிப்பெருக்குன்றது காவேரி தண்ணிக்கு நீருக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்தும் விழா. விவசாயிகளுக்கு தண்ணி வந்தால் தான் விவசாயம் நல்லா பண்ண முடியும். அதுக்கு தண்ணி வந்த உடனே நம்ம நீருக்கு நன்றி செலுத்துறது. இது இந்த விழா இப்போ சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆற்றுக்குள் இறங்கி நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் குழாய்கள் அமைத்து புனித நீராட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குழாய் நீரில் பக்தர்கள் குளித்தனர். ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்கு. தண்ணி ஏற்றிட்டு வர்றதுனால நம்மளால் குளிக்க முடியாது. அதனால் மக்கள் பாதுகாப்புக்காக எல்லா சவர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லைங்க. வரவங்களுக்கு எல்லாம் சேஃப்டியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். காவல்துறை நல்லா இதை பண்ணிக்குது. மக்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. கூட்டமெல்லாம் நல்லா கூட்டம் நிறையா இருக்குதுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்லா முறையாக சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. திருவையாறில் கரைபுரளும் காவிரியில் ஏராளமானோர் நீராடி தேங்காய் பழங்கள் காதோலை கருகுமணி மற்றும் வெல்லம் பொட்டுக்கடலையுடன் கலந்த பச்சரிசியையும் காவிரி கரையில் வைத்து படையிலிட்டு காவிரி தாயையும் சூரியனையும் வணங்கி ஆடிப்பெருக்கை கொண்டாடினர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.